சாட்டை காண வேண்டிய அளவு கடவுள் வேறு. எத்தனையோ போதர் குடும்பத்தில் பிள்ளைகள் வளர்ப்பு சரியில்லை, போதர் சரியில்லை, அவ்வளவுதான். நான் பிள்ளைகளை சரியா நடத்தாம பலிபடத்தோட பிரசங்கணும்னா என்ன போல அயோக்கிய பேர் யாருமே இல்லை. வீடு சரியா இருக்கணும். மற்றவளை குற்றம் சாட்ட முதல் எங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ற பழக்கம் சோரம் போனவளத்தில் இல்லை. அதை விட்டு மறந்து குடும்பம் சரியில்லைன்னு நீங்க இன்னொரு ஆளை சாட்ட முடியாது. நாங்க சரியில்லை எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு பாவரைக்கு குடும்பத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். அல்லேலூயா. எத்தனை குடும்பம் தடமாறுது, எத்தனை குடும்பம் வேதனைப்படுகிறது, எத்தனை குடும்பம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு, எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தை கிறிஸ்தவ குடும்பம் அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது. அதே நிலைமையில தான் எபேசு சபையும் இருந்துச்சு. கடைசி ஆண்டு என்ன சொல்ல 6ஆம் வசனத்துல ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். எவ்வளவு வேதனோட சொல்ல தெரியுமா ஆண்டவர்? காதுள்ளவன் கேட்க. கர்த்தர் எத்தனை நாள் எத்தனை விஷயத்தை நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். தீமைகளை விட்டு மனம் திரும்ப. வாலிப வயசு ஆட்டம் போடாதீங்க. ஆட்டம் போட்டீங்க, வாழ்க்கையில் எல்லாம் போச்சு, வட போச்சு. வாழ்க்கை போன விற்பாடு. நீ அழுதா என்ன, நீ குளறினால் என்ன, நீ பாத்ரூம்ல தண்ணியை திறந்துட்டு கத்துன்னு கத்துனால இந்த விடுதலையா கொள்வது அவர் தான். விழுந்த இடத்தை நினைச்சுக்கோ, மனம் திரும்ப எண்ணத்தை கொண்டு வா. ஆதியில் ஆண்டவர் எப்படி இருந்தேன் என்பதை நினைவு கூர்ந்து வெளியே வா. ஆமென். அல்லேலூயா. சோரம் போன வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை. இஸ்ரவேல் மக்கள் அப்படி சோரம் போனதால அழிக்கப்பட்டார்கள், அவர்கள் மறக்கப்பட்டார்கள். அவர்களை தேவனை தண்டிக்க சொல்கிறார். தற்கால சபையில் இருக்கிற நானும் நீ, செய்தியை கேட்கிற நானும் நீ விழுந்த இடத்தை நினைக்கணும். அடுத்தது மனம் திரும்ப ஆசைப்படுறது. மூன்றாவது ஆதியில் தேவனுக்கு சில ஊழியத்தை செய்ய. நானே சொல்லுகிறேன், ஓ கர்த்தருக்கான எவ்வளவு செய்யறேன், இப்ப என்ன செய்யற? சிலர் சொல்லுவாங்க, 2018 கர்த்தர் என்ன எப்படி பயன்படுத்துறேன் நான் நல்லா காய்ச்சல் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஆண்ட 2018 எப்படி என்ன நான் இப்ப என்ன எப்படி பயன்படுத்துறேன்? மூடு வாய, மனம் திரும்பி வெளியே. ஏட்டு சுரக்கா, ஏட்டு சுரக்கான என்ன? முத்தினது படைச்சது. அந்த படைச்சது ஏட்டு சுரக்கா, முத்தின சுரக்கா கரைக்கு உதவாது. அதுபோல இப்ப நடந்த காலத்தை எல்லாம் பேசுவோம். நான் இரவு பகலா நடந்தேன், இரவு பகலா ஊழியம் செய்தேன், இரவு பகலா. இப்ப என்ன பண்றோம்? கேட்கணும். நேற்று நடந்ததுக்கெல்லாம் ஆண்டவர், அடே நேற்று நடந்தது சரிடாப்பா, இப்ப என்னடா செய்யற? அதுதான் தேவனுடைய கேள்வி. அதனால ஆண்டவர் பார்த்து சொல்றார், கிளம்புதீங்க மேடம், நீங்க என்ன சொல்றார்? கீழே வாசிங்க எல்லாரும் 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை. விழுந்தார் என்பதை நின. இரண்டாவது மனம் திரும்ப விருப்பத்தை கொண்டு வா. மூன்றாவது ஆதியில நான் கர்த்தருக்கு என்ன செய்தேன், இப்ப என்ன செய்யணும், அதுதான் முக்கியம். ஆதியில் இந்த ஜெப வாழ்க்கை எங்கே? ஆதியில் இந்த வேத தியானம் எங்கே? ஆதியில் இந்த பரிசுத்த வாழ்க்கை எங்கே? ஆதியில் இந்த குடும்ப வாழ்க்கை எங்கே? யோசித்து பாருங்க. மனம் திரும்பினால் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். இயேசுவான் வந்து சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். யோவான் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். பிரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யார்? யோவான் சொன்னது போல இப்ப பிரசங்கமான் வந்தா சபையெல்லாம் ஓடிவான், போட்டுட்டு துண்ட காணும் துணியை காணும் எல்லாரும் ஓடிடுவான். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், சோரம் போன வாழ்க்கையை விட்டு மனம். ஆதியில நீ எங்கெங்கெல்லாம் நல்லா இருந்த, இப்ப நீ அங்கெல்லாம் சரியில்லைண்டா, நீ நானும் சோரம் போயிட்டு. ஆமென் சொல்லுங்க. யோசிக்கிறீங்களா? எத்தனை பேரு ஜெபம் பண்ணியே குடும்பத்தை கட்டினவர்கள் இதுல இருக்கிறீங்க இல்லையா? ஜெபம் பண்ணி குடும்பத்தை நடத்தினாங்க இருக்கிறோமா இல்லையா? ஆனா இப்ப என்ன செய்யறோம்? படுத்துக்கிறது, பாவம் செய்து உம்மை நோகச் செய்து உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே என்னை
இருந்ததை நினைக்காதவன், மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவன், மறுபடியும் கர்த்தருக்கு எதுவும் செய்யணும்னு ஆசைப்படாதவனை எத்தனை புராணம் பாடினாலும் கர்த்தர் கை வைக்க மாட்டார். மனம் திரும்பும். சோதம் போன வாழ்க்கையில் சபை மனம் திரும்பும், ஊழியக்காரன் மனம் திரும்ப வேண்டும், ஊழியக்காரன் மனைவி மனம் திரும்ப வேண்டும், பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், பெற்றோர் மனம் திரும்ப வேண்டும், சபையின் மூப்பர்மார் மனம் திரும்ப வேண்டும், சபையில் இருக்கிற விதவைகள் மனம் திரும்ப வேண்டும், வாலிப பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது திருச்சபை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கனப்படுத்துவார். ஆண்டு உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு அவர் வைப்பதற்காகத்தான் என்னை உங்களை ஆண்டவர். எங்கே இருக்கிறோம்? எங்கே சோழம் போயிருக்கிறோம்? எங்கே பின்னுக்கு போயிட்டோம்? எல்லாரும் முன்னுக்கு போய் கொண்டு